தூக்கமின்மை பிரச்சனையை சந்திக்கிற பலர்கிட்ட உங்க வைஃபை ரூட்டர் உங்களுடைய தூக்கத்தை திருடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க. நம்ம வீட்ல 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கிற வைஃபை ரூட்டர் தொடர்ந்து மின்காந்த அலைகளை, அதாவது EMF ரேடியேஷனை வெளியிட்டுக்கிட்டே இருக்கும். இது மனிதர்களுடைய தூக்கத்தை பாதிக்குதா அப்படிங்கிற கேள்வியில நிபுணர்கள் இன்னும் 2 பிரிவா இருக்காங்க. அதாவது RMIT பல்கலைக்கழகம் 2024 நடத்திய ஒரு ஆய்வுல ஒரு வாரம் ஃபுல்லா வைஃபைக்கு பக்கத்திலேயே தூங்கியவங்கல 27% பேருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் மூளை செயல்பாடு அதிகரித்ததால ஆழ்ந்த தூக்கம் குறைஞ்சு போயிருக்கு. 2021 எலிகள் மேல ஆய்வு செஞ்சதுல வைஃபை சிக்னல் எலிகளை அதிக நேரம் விழித்திருக்க வச்சிருக்கு. அதோடைய ஆழ்ந்த தூக்க நேரமும் கம்மியாகிருக்கு. ஆனா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைஃபை கதிர்வீச்சு மிக குறைந்த அளவுல இருக்கு. அது மனிதனுடைய உடல் நலனையோ தூக்கத்தையோ பாதிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஞ்ஞானிகள் இது உண்மையிலேயே நோசெஃபா விளைவு அப்படின்றாங்க. அதாவது வைஃபை அப்படிங்கிறது மனித உடலை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு பயம் கொண்டிருப்பதால் தான் தூக்கம் பாதிக்கப்படுது. உண்மையிலேயே கதிர்வீச்சுடைய தாக்கம் குறைவா தான் இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். மின்சார சேமிப்பு மற்றும் டேட்டா சேமிப்பு, ரூட்டருடைய ஆயுளும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டில் ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் சாதனங்கள், CCTV, லைட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா வைஃபையை அணைக்கிறது அதோடைய செயல்பாட்டை பாதிக்குங்க. ஆட்டோமேஷன் செயல்கள் நிறுத்தப்படலாம். வைஃபை கதிர்வீச்சு பத்தி சந்தேகம் இருந்தது அப்படின்னா ரூட்டரை பெட்ரூம்ல வைக்காம வீட்டுடைய வேற பக்கத்துல நீங்க வச்சுக்கலாம். பட் மொத்தத்துல ஃபைனலி வைஃபை அப்படிங்கிறது தூக்கத்தை நேரடியா பாதிக்குதா அப்படிங்கிறது இன்னும் தெளிவா நிரூபிக்கப்படலைங்க. ஆனா நைட் டைம்ல வைஃபையை அணைக்கிறது உங்களுடைய மன அமைதியை அதிகரிக்கும் அப்படின்னு பெரும்பாலான நிபுணர்கள் ஒத்துட்டு இருக்காங்க. தூக்கம்னு வந்துட்டா அது போனா இருந்தாலும் சரி, நெட்டா இருந்தாலும் சரி, வைஃபையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் அதிலிருந்து தள்ளி படுக்கிறது நம்மளுடைய தூக்கத்துக்கும் உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் நல்லது.